பிரைஸ் தி லார்ட். இந்த காலைவேளையில கர்த்தருடைய கிருபை கொண்டாடுவோம். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, எனக்கு சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை இயேசுவே, உங்க கிருபை வேணும்பா, தாங்கி நடத்துங்க. உங்க கிருபைனால எங்களை அலங்கரிங்க. கிருபையின் தெய்வமே, இப்பொழுதும் ஒரு கிருபையினாலே எங்களை இடைக்கட்டுங்க. ஆம், ஜீவனை காட்டிலும் கிருபை மேலானது. நாங்க நினைக்கிறோம் ஜீவன் தான், அதற்காக சில திட்டங்கள் முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறோம். ஆனா எந்த ஒரு மனுஷன் ஜீவனை காட்டிலும் தேவ கிருபைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானோ அவன் வாழ்க்கையை மேன்மையா மாறும். இந்த காலவேளையில் அதை அறிந்து உங்க கிருபையை எங்க வாழ்க்கையில மேன்மையாக நினைக்கிறோம், அங்கீகரிக்கிறோம். எங்க இருதயத்திலே உங்க கிருபையே மேன்மை பாராட்டுகிறோம். அந்த கிருபை வேணும் என்று வாஞ்சிக்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கிருபைநாதரே கிருபை செய்யுங்க. தொடர்ந்து போது வார்த்தையில எங்களை சகாயம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். இன்றைக்கு கர்த்தர் அவருடைய வார்த்தையிலே நம்மளை சகாயம் செய்வாராக. தேவ மக்களே, 2 சாமுவேல் 22 அத்தியாயம் 33 வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். அந்த வசனம் எப்படி வருதுன்னா, தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வாய்ப்படுத்துவார். என்ன அற்புதமா இந்த 2 சாமுவேல் புஸ்தகத்தில் பார்க்குறோம். இதெல்லாம் தாவீதுடைய அனுபவம். அவர் சொல்றாரு, தேவன் எனக்கு பலத்த அரணானவர். ஒரு பட்டணத்துக்கு இந்த அரண் ரொம்ப முக்கியம். அதாவது கோட்டை, அரண் என்று சொல்வார்கள். அது தீமையான மனிதர்கள் எளிதாக அந்த கோட்டைக்குள்ள நுழைய முடியாது. அந்த கோட்டையை சுற்றிலும் அரண் இருக்கும். அந்த அரணை தாண்டி தான் வரணும். அதை தாண்ட முடியாது லேஸ்ல. இந்த தேசத்துக்குரியவர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றி அந்த அரசாங்கம் நல்லா அறிந்து, ஆமா இந்த தேசத்தின் பிரஜை என்று அறிந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள விடுவாங்க. அப்ப பாருங்க, அரண் யாரும் எளிதாக உள்ள நுழைய முடியாது. அது எதை குறிக்குதுன்னா பாதுகாப்பை குறிக்குது. இத அப்படியே சங்கீதக்காரர் சொல்றாரு, தேவன் எனக்கு பலத்த அரண். அப்ப பாருங்க, எந்த ஒரு மனுஷன் எப்படி கர்த்தரை நம்பி கர்த்தரையே தன்னுடைய வாழ்க்கையில முக்கியத்துவப்படுத்தி வச்சிருக்கிறானோ, அவன் எப்படி இருக்கிறானா, அவனுக்கு வேண்டிய பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு பெரிய அரணை போல இருக்கு. அவனை எதுவும்
தொட முடியாது. எது? ஆபத்து, நாசம், அவமானம், கலக்கம், பிரச்சனை, நோய், பஞ்சம் தொட முடியாது. உள்ள அவன் இருதயத்தில் தேவன் வசிக்கிற இடமா இருந்துச்சுன்னா போதும். அவனை சுற்றிலும் கோட்டை உண்டாகிறது, அவனை சுற்றிலும் அரண் உண்டாகிறது. இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ மக்களே, உங்கள் வாழ்க்கையில் பல போராட்டம் இருக்கலாம். ஆனால் முதல்ல கர்த்தருக்கு இருதயத்தில் இடத்த கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் அவர் தங்குற மாளிகையாக மாற்றுங்க. உங்களை சுற்றிலும் கோட்டையும் அரணுமாக கர்த்தர் இருப்பார். அதுதான் உண்மை. அதை சொல்லிட்டு அடுத்த வசனம் வருது பாருங்க. அவர் என் வழியை செவ்வைப்படுத்துவார். God gives strength and is a mighty protector. அவர் நம்முடைய பாதுகாவலர். நமக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்குறாரு, நமக்கு பலனா இருக்கிறாரு. அடுத்தது அவர் பெரிய ஒரு மைட்டி ப்ரொடெக்டர் பாருங்க. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ரெண்டாவது, the God's power enable us to overcome challenges. அவர் என் வழியை செவ்வைப்படுத்துவார். வழியில் நிறையா பேர் இந்த வழியில் போகலாமா, இதை வழியில் போகலாமான்னு கண்டுபிடிக்கிறாங்க. சில பேரை பார்த்துட்டு இவங்க கற்றுக்கிறாங்க. நீங்கள் யாரை பார்த்து கற்றுக்கிங்களோ இல்லை யார் சொல்கிறத கேட்பீங்களோ, ஆனால் பைபிள் சொல்லுது அவரை நம்பினீங்கன்னா அவர் நம்முடைய வழியை செவ்வைப்படுத்தி கொடுக்குறாரு. அந்த வழியில் போவீங்கன்னா 100% வெற்றி இருப்பது உறுதி. தெய்வ மக்களே, கர்த்தர் நம்முடைய வழியை செவ்வைப்படுத்தி தரார். அப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை அவர் செவ்வைப்படுத்துவார். God bless you. Bye bye.